Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃபோல்டிங் பேப்பர் எடுத்திருக்கேன். பாருங்க, நான் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இது இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு ஸ்லீவோட ஒயர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு இதிலிருந்து இது வரைக்கும் பாருங்க, ஸ்லீவோட நடுப்பகுதியில் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இது 5 இன்ச்சு, அதுக்கப்புறம் இதில் வந்து 4.5, அதுக்கப்புறம் இதில் வந்து 4, அதுக்கப்புறம் இதில் வந்து 3.5, இந்த மாதிரிக்கு இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிகிட்டே இங்கே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. இப்போ நம்ம வந்து கிளாத்தில் வந்து நான் ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சு கிளாத்தில் வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் வந்து இப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லோடு ஸ்டிச் போடணும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த லைனில் போடாமல் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 2 + 2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் வந்து எப்போதும் போல் தான் நம்ம கிராஸ்லேயே போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி த்ரெட் வந்து ஒரே லைனில் வராத மாதிரிக்கு நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வராது. அதனால் கொஞ்சம் தள்ளி, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கோமோ அதே லைனில் த்ரெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து லோட் ஸ்டிச் போடுறப்ப த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது, ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டோம். இப்போ நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நான் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுட்டு திரும்ப வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். திரும்ப நம்ம 4 பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீட்ஸாக போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்து 2 பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 செயினுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம வந்து எங்கே ஆரம்பிக்கிறோமோ முடிகிற இடம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் லைனில் வந்து நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து இங்கே அடிப்பக்கம் போட்டோம் இல்லையா, 4 பீட்ஸ், அதே மாதிரியே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கரெக்டாக லைனில் வராத மாதிரிக்கு போடுங்க. அதேமாதிரி பீட்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கக்கூடாது, கரெக்ட் பண்ணிட்டு போடுங்க, அப்போ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம், சுகர் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதியில் பீட்ஸ் ஒட்டியில் நான் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட்ஸ்குள்ளே நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு இது ஒட்டிலும் போடணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். 2 வாட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நீட்டாக நிற்கும். அதே மாதிரி திரும்ப 2வது லைனில் வந்திருக்கும் இல்லையா, அதில் வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், திரும்ப நம்பர் 4 ஆன்டிக் பீட் ஒன்று,
இந்த மாதிரி 2 வாட்டி போடுறப்போ உங்களுக்கு பீட்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வளைவாக வராத மாதிரி போடணும். இது நான் பீட்ஸ் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கேன். இதிலேருந்து ஒரு 2 பீட்ஸ் தள்ளி மேலே வராத மாதிரிக்கு நம்ம போடணும். போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம பீட்ஸ் பக்கத்துலேயே நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டுட்டு நம்ம அடுத்த லைன்லேயும் இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி திரும்ப போட்டுக்கலாம். நம்ம 2வது லைன் போட்டாலே அதே மெத்தட் தான் இதுவும். அதே மாதிரி அதே வளைவில் இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வருது இந்த உயரத்துக்கு. நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து நான் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் போட்டிருக்கோம், போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் விட்டுட்டு திரும்ப இந்த லைன், இப்போ இந்த லைனை விட்டுலாம். சில்க் த்ரெட்டும் சீக்வென்ஸும் எடுத்திருக்கோம். சீக்வென்ஸ் வந்து நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டு ஒரு சுற்றிட்டு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் வந்து நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம த்ரெட்டை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஸ்குள்ளே இறங்காது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க, ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வந்து நான் வந்து மெட்டீரியல் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் த்ரெட் தேவையோ அந்த கலர் போட்டுக்கலாம். சாரியில் வர கலர் கூட நம்ம அந்த இதில் வந்து பார்டரில் வந்து க்ரீன் கலர் டார்க் க்ரீன் போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இந்த லைனை விட்டுடலாம், இந்த லைனில் போட்டுக்கலாம். அப்புறம் இதை விட்டுட்டு இந்த லைனில் அடிப்பகுதியில் போட்டுக்கலாம். ஒன்று வந்து அடிப்பக்கம், இன்னொன்று வந்து மேல் பக்கம், அந்த மாதிரி நான் மாற்றி போட்டிருக்கேன். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஒயர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டலையா குட்டி, அதே மாதிரி இதில் போட்டுக்கலாம். சின்னதாக நீங்கள் சர்க்கிள் போட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான டிசைனு, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.